இப்போ தான் டொனேஷன் 5 பிள்ளைங்களுக்கு நோட் புக் கொடுத்துட்டு இப்போ தான் வந்தோம். அது நாங்கள் வந்து வேறு வீடியோவில் வந்து போடுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே டேக்கில் எடுக்கிறனால இந்த வீடியோ இப்போ வந்துடும். நம்ம என்னென்னா அக்கா வந்து ஒருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு நோட் புக் வந்து கொடுக்கறதுக்காக டொனேஷன் வந்து கொடுத்தாங்க. அதனால் இன்றைக்கி வந்து ஒரு 5 பிள்ளைங்களுக்கு நாங்கள் நோட் புக்கு கொடுத்துட்டு வந்தோம். அதை நோட்டு கொடுத்துட்டு வந்தோம். அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக வந்து சொல்கிறோம். இப்போ தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 3 மணி ஆகுது நோட்டை வாங்கி கொடுத்துட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். சாம் ஒன்று பண்ணிகிட்ருக்காரு, பார்க்கலாம் வாங்க. ஹலோ பாப்பா, தண்ணி பிடிச்சி வைக்கணுமா? எங்கள் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை தெரியுமா? இங்கே பாருங்க, சுவிட்சை போட்டுட்டு பட்டன் இருக்கும், அழுத்திட்டு கீழே வச்சா தண்ணி அது நிரம்பிடும். ஆனால் அது க்ளோரி பண்ணாது. இங்கே நில்லுங்க, ஒரு இடத்துல நிற்க தெரியுதா உங்களுக்கு? போங்க அங்கே, இங்கே நில்லுங்க. அங்கெல்லாம் இங்கே நில்லுங்க. இப்போ நல்லா தெரியல அப்படியா? ஐயோ ரொம்ப அழகா தெரியுங்க. போ க்ளோரிக்கு வந்து என்ன சொல்றது சொல்றாங்க, லைட் இந்த பேருங்க பேச. ஐயோ கடவுளே, நீங்க பேச பேச நீங்க எல்லாம் கேட்க ரொம்ப விரும்புறீங்க தானே? கமெண்ட் பண்ணுங்க பாப்பா. குறை சொல்றதுக்கே பிறந்து இருக்கீங்க நீங்க. ஏன் நம்ம கேட்போமே. இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த வீடியோ பாக்குறவங்க க்ளோரி பேசுறது பெட்டரா இருக்கா, சாம் பேசுறது பெட்டரா இருக்கா? ஒழுங்கா சொல்லுங்க பாப்போம். நான் பேசுறது பெட்டரா இல்லைன்னு யார் சொன்னாலும் கவலையே பட மாட்டேன். ஐ டோன்ட் கேர். வந்து முட்டாள்தனம். யாருன்னா சொன்னாங்கன்னா அது ஏத்துக்கணும். ஏத்துக்க முடியாது என்னால. நல்லதா இருந்தா ஏத்துப்ப, கெட்டதா இருந்தா ஏத்துக்க மாட்டேன். நல்ல தனியா சொன்னோம். சரியா? நீங்க வந்து பேசி பேசியே பழகி ஏமாத்தி பழக்கம், அதனால நீங்க பேசிட்டே இருப்பீங்க, நமக்கு செட் ஆகாது. ஆம்பளை பசங்க அப்படிதான் பேசுவாங்க, சரியா? பொம்பளை பசங்க லூஸ் தனமா பேசுவாங்க. பொம்பளைங்களுக்கு பொம்பளையே பிடிக்க மாட்டேங்குதுங்க, நான் என்ன பண்றது? இது ஏதோ உலகம் ஃபுல்லா அப்படிதான். ஏதோ உனக்கு மட்டும் தான் பிரச்சனை இருக்கிற மாதிரி சொல்றேன். என்னங்க கூழு நீங்க சாப்பாடா வருது? கூழ்னா எப்படி? இதுதான் கூழ். எங்க அம்மா செஞ்சது. அம்மா செய்யல, மாமியார் செஞ்சாங்க. மாமியார் செஞ்சாங்க. பார்த்தாலும் அம்மா செஞ்சாங்க, ஆட்டுக்குடி செஞ்சாங்க. கரெக்டா சொல்லவே சொல்லாது. வெங்காயம் இன்னும் கொஞ்சம் போடலாமா? அம்மா கண்டிப்பா பண்ணமா? வெங்காயத்தை இன்னும் கொஞ்சம் போடுமா? வெங்காயம் சின்ன வெங்காயம், அது உட்காந்து கட் பண்ணி கூட பாப்பா. அந்த பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த வெங்காயம் கட் பண்றதுக்குள்ள உயிரே போகும். பாரு, தோல் யார் உரிச்சு கொடுப்பா? இதெல்லாம் மாத்தி சொல்லக்கூடாது. யார் உங்களுக்கு தோல் உரிச்சு கொடுப்பா சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. கஷ்டம் இருக்குது. ஆமா, உங்களால செய்ய முடியல. நான் போட்டா எவ்வளவு வெங்காயம் போடுறேன்? இப்போ கூட உரிச்சு கொடு, தோல் உரிச்சு. சொல்லிதான் உரிச்சு தந்திருப்பேன். கொஞ்சம் கோல்டா இருக்கனால வெங்காயம் கூட கம்மியா தான் சேர்க்கிறோம் நாங்க. அது ரொம்ப கோல்டுமா? அதுதான் சின்ன வெங்காயம். ஒரு கோல்டு. அம்மா 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 கை வச்சே கரைமா. அம்மா காமெடி பண்ணிருக்கீங்க. கையில வச்சு கரைக்க மாட்டேன், கையை வச்சுதான் கரைக்கணும். பண்ணுங்க. ஏதோ ஒரு மாதிரியா இருக்கும், எனக்கு சாப்பிட பிடிக்காது. ஏதோ கரண்டியில் ஒரு 2 கிண்டு கிண்டா எனக்கு வச்சு தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றுவேன். தண்ணி ஊற்றணும். இன்னும் உடச்சி ஊற்றணும். இல்லை கருவாடு இருக்கு, கருவாடு செய்யுங்க பாப்பா. கருவாடு செய்யலாம் டைம் இல்லைப்பா. இப்போ ஏற்கனவே வந்து லேட்டு வீட்டுக்கு நோட்டு கொடுத்துட்டு நாங்கள் பண்ண பிளான் பண்ண தினமும் ஒரு 4 பேருக்கு கொடுத்துட்டு வந்துடுற மாதிரி. இல்லைன்னா என் வேலை வேறு கெட்டு போயிடும். 5 பேருக்கு அது ஒன்றும் இல்லை. நாங்கள் அங்கேருந்து லாங்காக இப்போ மூலக்கடையில் போயிட்டு புள்ளலுக்கு கொண்டு வர நோட் புக்கை வந்துட்டு திரும்ப போகிறோமா? சேர்க்கறதுக்கே சேர்த்தா ஒரு 30 கிலோமீட்டர் ஆகிடுங்க நான் போயிட்டு வந்தது. அதனால தான் நான் சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணேன். ஏன் அடிக்கிற? உப்பு பார்த்தீங்க பாருமா, பூரா கட்டியாக தான் இருக்கு. அது கையை வச்சு கரைப்பாங்க, நீங்கள் வேற காமெடி பண்ணுறீங்க. கை வச்சு கரைப்பேன். வெங்காயம் கட் பண்ணுறீங்களா? நான் கட் பண்ண மாட்டேன், போதும் எனக்கு. தண்ணி ஊற்றணுமா? சாப்பிட்டு இருமல் வந்துருக்கேன். சரி, மிக்சர் வச்சு சாப்பிட்டுக்கலாம். மிக்சரா? வெறுமையா சாப்பிடலாம், அருமையா இருக்கும். தண்ணி ஊற்றுக்குமா கொஞ்சம்? நான் நிறைய பேர் இந்த வீடியோவில் கம்பங்கூழ் குடிக்கிறேன் போட்டுகிட்டே இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆசையாகிடுச்சு. நேற்று கடைச்சி விட்டது. ஏசப்பா நம்ம எது நினைக்கிறோமோ சாப்பிட கொடுத்துருவாரு. எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு செஞ்சிடறாங்கள, எங்கள் அப்பாவுக்கு எதுவும் முடியாது. கொடுக்குறாங்கன்னு வேணும். எங்கள் மாமனார் என்னுடைய டேடி, அவர் ஒன்லி நான்வெஜ். அவர் முருகன் அப்பா. நல்லது இதெல்லாம். இது உட்காந்து செய்கிறதா கஷ்டம். என்னம்மா? ஈஸியாக செஞ்சிருவாங்க அம்மா. குக்கரில் சாப்பாடு வடிப்பாங்க, வடிச்சிட்டு இதையும் தூக்கி ஊற்றிட்டு வச்சு விட்டுரும்.
கட்டியாக இருக்கணுமா உங்களுக்கு தண்ணியாக இருக்கணுமா? எனக்கா இந்த மாதிரி இது போதும். சாமி பண்ணதர்மா பண்ணுவார், ஊறுகாய் வச்சிருக்காரு, ஊறுகாய் வச்சு சாப்பிடுவாரு. சாப்பிடுவோம், சூப்பராக இருக்கும். இப்போ என்னால் தான் ஊறுகாய் வச்சு சாப்பிட முடியாது, வெங்காயத்தெல்லாம் நான் பொறுக்கிப்பேன். சூப்பராக இருக்குது. போலாமா? ஆனால் நான் என்னென்னா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ரொம்ப கூலிங்காக இருக்குது. நான் சாப்பிட கிட்டத்தட்ட 1/2 ஹவருக்கு மேலே ஆகிடும். கூலிங் போனால் தான் நல்லா சாப்பிட முடியும். சூடு பண்ணியிருக்கலாம் பேசாமல். ஊற்றிக்கோங்க. எனக்கு வெங்காயம் வேணும். நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ண மாட்டேன், இதுலேருந்து எடுத்துருவேன். எப்படி பாருங்க, கீழே கொட்டி. ஊறுகாய் எடுத்துட்டு போங்க. வாங்க என்ன காட்டுங்க. வீடியோ 5 மினிட்ஸ் தான் வந்திருக்கு. எப்போ கட் ஆகும்னு தெரியல. ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு கட் பண்ணிடுங்க. ஹாய். சொல்லுங்க. ஊறுகாய் வைக்கணுமாம்மா உங்களுக்கு? நான் எடுத்துக்கிறேம்மா, நோ ப்ராப்ளம். கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டி எடுத்துக்கலாம். போதுமா, கரைச்சது கை கழுவிடு. அதுக்கப்புறம் ஸ்பூன்லேயே இது பண்ணிக்கலாம். லோரியோட கிரியேட்டிவ் பற்றி உங்களுக்கு காட்டுறப்பாங்களா? நீங்கள் அசந்து போயிடுவீங்க. பாருங்க, மண்பானை கஷ்டப்பட்டு ஒரு மனுஷன் செய்கிறான், அதில் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுக்கிறாங்க. ஒட்டி வச்சா இது கிரியேட்டிவா? காமெடியா இல்லை இதெல்லாம்? அழகா இருக்குல்ல? அது மண்பானை அழகாக தான் இருக்குது. ஆனால் கைப்பிடி உடஞ்சி போச்சு. இதெல்லாம் வந்து மொட்டமான மண்பானை. எங்கே வாங்கணும்னு தெரில. திருவிழாவில் வாங்கினது. ஆமாம், அதுதான். இது நம்ம ஆரணியில் வாங்கினதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் செஞ்சு அது கரெக்டாக கொடுத்தாங்க. அது ஃபுல்லாக இங்கே அடக்கு மேலே, இங்கே அங்கே அங்கே எங்கேன்னு கிட்டத்தட்ட 20,000 பொருள் தெரியுமா? அது எங்கள் அந்த ட்ரெடிஷ்னல் சேனலுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நாங்கள் காலி பண்ணி பெங்களூர் போகிறோம். ஆமாம், பெரிய சீக்ரெட்டாக உங்ககிட்ட நாங்கள் சொல்கிறோம். பெங்களூர் போக போறியா? ஆமாம். ஏன் பெங்களூர் போகிறோம் நீங்களே சொல்லுங்கள். பெங்களூர் போகிறோம், பெங்களூர் போகிறோம், பெங்களூர் போகிறோம், பெங்களூர் போகிறோம். என்னங்க சும்மா கதை விடுங்க. பெங்களூர் போனால் நாங்கள் எப்படி எங்கள் பைபிள் கலைச்சிக்குவோம்? சும்மா கதை விடுது. அது பக்கத்துலேயே தாண்டாது. நீங்கள் சொல்லுங்கள். ரோரிக்கு ஒன்றும் இல்லை, இங்கேருந்து பக்கத்தில் போச்சுன்னா ஐயோ பாத்ரூம் வருது, பாத்ரூம் வந்து வீட்டுக்கு வந்துடும் திருப்பி. அந்த மாதிரி ஒரு ஹெல்த் கண்டிஷன் வச்சிருக்குது. எல்லாருமே சொல்லுவாங்க, ஏன் இப்போ பத்திரம் உடம்பு சொல்லுங்க. டோரோட ஹெல்த் கண்டிஷனுக்கு இந்த அம்மா வந்து டைப்பர் தான் வச்சுட்டு போகணும், அந்த அளவுக்கு இருக்குது. இதெல்லாம் அந்த அளவுக்கு சொல்கிறது இல்லை, சும்மா கொஞ்சம் சொல்கிறோம். அந்த லைஃப் ஸ்டைல் அவங்க வாழ்கிறவங்களுக்கு தெரியும். யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கனால அப்படி இருக்குது. ஆனால் இப்போ எவ்வளோ பரவாயில்ல, ஆடவர் நடத்திட்டு இருக்கிறாரு, நல்லா ஆகிடும். அதுதான் நீங்கள் பசங்களுக்கு எப்பவுமே இது மாதிரி ஆரோக்கியமான சாப்பாடு கொடுக்கணும். எப்பாவது ஒரு வாட்டி குத்தா அப்படிமா? சின்னதுலேருந்தே ஆரோக்கியமாக பசங்க சாப்பிட்டு நல்லா வளர்ந்தாங்கன்னா இந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த காரணத்துக்கு இருக்கிறேன்னா என்னுடைய ஃபுட்டு ஒழுங்காக இல்லைனால தான். சாம்பாருங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பார். ஸ்ட்ராங் பாடி. இவ கூட எங்கள் ஆண்டி ஒருத்தவங்க சொன்னாங்க, எங்கள் அசிஸ்டன்ட் பாஸ்டரோடைய ஒய்ஃபு, நான் உங்களுக்காக ஜவ் பண்ணிகிட்டே இருக்கோம் பாப்பாக்காக. நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், ஆண்டி உங்களை பார்த்து தான் எனக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் எனக்கு ஜவம் பண்ணுறதா இருந்தால் எனக்கு ஃபஸ்ட்டு உடம்பு நல்லா ஒன்றும் ஜவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்னங்க எனக்கு அதான் தேவை ஃபஸ்ட்டு, அதுதான். என் பாப்பாக்கு எது தேவை தெரியல. பாப்பா உனக்கு எது தேவை? என்ன தேவை? எனக்கு உடம்பு நல்லா சரியாகுமா இல்லை உனக்கு பாப்பா வேணுமா? எனக்கு நீங்கள் 2 பேரும் வேணாம். எனக்கு நான் நல்லா தான் போதும்னு நினைப்பு வந்துட்டேன். அது வந்து ரொம்ப நாள் ஆகுது, 1 வருஷம் ஆகுது. அது காரணம் சொல்கிறேங்கலாம். நான் நல்லா இருந்தேன்னா வச்சுக்கா, கடைசி கூட பார்த்துருவேன். நீ 10 படிக்கானவன் நான் 10 போனேன். எப்பவுமே நான் தான் ஃபீல் பண்ணுவேன். உண்மையா சொல்ல போனா நான் தான் என்னைக்காவது குழந்தைலாம் ஃபீல் பண்ணுவேன் தவிர நான் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். வந்து ரொம்ப நாள் ஆகுது. சாமெல்லாம் எப்பவுமே ஃபீல் பண்ண மாட்டாரு. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாரு எப்பவுமே. அது நான் சொல்றேன் பாருங்களேன், நான் குழந்தை வேணும்னு உனக்கு கல்யாணம் நான் பண்ணல, எனக்கு நீ வேணும் தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ண சொல்லுவேன். அப்படி ஒரு லவ். நான் மட்டும் தான் எப்பவாவது ஃபீல் பண்ணுவேன். குழந்தை தத்தெடுக்கலாம் சொல்லுவேன், ஏதாவது சொல்லிட்டே இருப்பேன் சாமி கிட்ட. என்னங்க தத்தெடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஆனா நமக்கு ஃபர்ஸ்ட் நீ ஒழுங்கா செட்டில் ஆகு. செட்டில்னா என்ன செட்டில்? படத்தை படிக்காத செட்டில் கிடையாது. நான் சொல்ற செட்டில் வந்து ஓரளவுக்கு ஒரு வருமானம் இந்த மாசம் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க தத்து எடுத்துருக்காங்க, சூப்பரா இருக்கு அவங்க லைஃப். நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அவங்க கிட்ட எல்லாம் நான் கேட்டு வச்சிருக்கிறேன். ஆனா இப்போதைக்கு நமக்கு வருமானம் எல்லாமே நல்லா இருந்தாதான் நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாமே பண்ண முடியும். அதுக்கு ஐடியா பண்ணா ஒரு 2 வருஷம் சேமிச்சு எல்லாம் பண்ணிடலாமா? அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நான் ஓப்பனா சொல்றேன்னா அதுதான், எனக்கு குழந்தை இல்லைன்னு தான் நாங்க அடுத்தது அதான் பண்ணுவோம். குழந்தை தான் தத்து எடுப்போம். அது நாங்க பிளான் பண்ணி தான் வச்சிருக்கோம். எனக்கு ஒரு ஆசை, ஹாஸ்டல் எல்லாம் வைக்கணும்னு எனக்கு ஆசை சின்னதுல இருந்தே. எங்களுடைய இது
ஏதாவது ஒரு ஹாஸ்டல் வச்சு நம்ம ரன் பண்ணணும்ட்டு. ஏன்னா நான் ஹாஸ்டல்ல வந்தோம்ல, அதனால ஹாஸ்டல் வைக்கணும்னு ஆசை. என்னம்மா?